சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிரிட்டிஷார் தங்கள் மதநெறிகளில் தலையிட்டார்கள் என்றும் மத வழிபாட்டுக்கு இடையூறு செய்தார்கள் என்பதாலும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்தார்கள். அந்த நேரத்தில் சீக்கிய குத்தகைதாரர்கள் ஜமீன்தார்களுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்தார்கள். ஜமீன்தார்களின் வழியே ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட மறைமுக அடக்குமுறைக்கு எதிரான விவசாயிகளின் வெறுப்பு உணர்வே இந்த போராட்டங்களில் முன்னின்றது. பாகல்பந்திகளின் இந்த இயக்கம் தொடக்கத்தில் ஒரு மத இயக்கமாகவே இருந்தது. ஆனால் கரம்ஷாவுக்கு பின் அவன் வாரிசு திப்புவின் கீழ் இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறியது. பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கைகளுக்கு பின் பிரிட்டிஷார் இந்த கிளர்ச்சியை அடக்கினார்கள். சமய நோக்கு, தனிப்பட்ட காரணங்கள் என இப்படி பல வகையிலும் பிரிட்டிஷாருக்கு பெரும் எதிர்ப்புகளை அங்கங்கே கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். 1839 தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு மராட்டியத்தின் சதவண்டி பகுதியில் ஒரு கிளர்ச்சி நடந்தது. அந்த பகுதி ஆட்சியாளன் கென் சாவந்தை பிரிட்டிஷார் பதவி நீக்கம் செய்தார்கள். ஆட்சி அவனிடம் இருந்து பறிக்கப்பட்ட பின் அங்கே நிர்வாகத்தை கவனிக்க பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவனை நியமித்தார்கள். பிரிட்டிஷ் நிர்வாக முறைக்கு எதிராக மக்கள் வெறுப்படைந்தார்கள். நிலப்பிரபுக்களின் எதிர்ப்பு முயற்சிகளுக்கு மக்கள் கை கொடுத்தார்கள். பிரிட்டிஷாரை அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அதற்காக பெரும் முயற்சி செய்தார்கள். போண்ட் சாவந்த், அவன் வாரிசு அண்ணா சாஹேப் ஆகியோர் களமிறங்க மக்கள் பலர் ஆயுதம் ஏந்தி அந்த கிளர்ச்சியை நடத்தினார்கள். இந்த மக்கள் இயக்கத்தை வழக்கம் போல இராணுவ சட்டத்தை பிறப்பித்து ஆங்கிலேயர்கள் அடக்கி ஒடுக்கினார்கள். 1827 தொடங்கி 1833 வரை ஆந்திரத்தின் விசாகப்பட்டினத்தில் வீரபத்ர ராஜு தலைமையில் ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் நடந்தது. ஆந்திரத்தின் பாலகொண்டா பகுதியில் பாலகொண்டா ஜமீன்தார் வரி செலுத்தாத காரணத்தால் அந்த பகுதியை ஜமீன்தாரிடம் இருந்து பறித்து கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த காரணத்தை வைத்து 1831 தொடங்கி 2 வருடங்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு மக்கள் கிளர்ச்சி வெடித்தது. பிரிட்டிஷாரின் நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் செய்த தலையீடுகள்தான் சுதந்திர எண்ணம் கொண்டிருந்த மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி போரிடத் தூண்டியது. அப்படித்தான் 1857 ஒரு பெருங்கிளர்ச்சி வெடித்தது. அதை ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் சுதந்திர போராட்டமாக பதிவு செய்தது என் வரலாறு. அந்த போருக்கு வழிவகுத்தவன் அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த டல்ஹவுசி. அவன் என்ன செய்தான்? அது எப்படி மக்களை ஒன்றிணைத்து போராடத் தூண்டியது? சொல்கிறேன், கேள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.